லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே, அல்லேலூயா. அந்த மாதம் அப்படின்னா முதல் மாதம். 5வது வசனத்தில் சொல்லுது முதல் மாதம் அப்படின்னு. இந்த முதல் மாதத்திலே 15ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எபிரேய மொழியில 15 அப்படின்ற நம்பரை அவங்க முழுமையாக சொல்ல மாட்டாங்க. எபிரேய மொழியை நானும் தம்பி தினேஷும் நாங்கள் படிச்சிட்டு இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த 15 அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணை ஏன் யூதர்கள் முழுசாக அதை 15ன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, 15 அப்படின்ற அந்த எழுத்து தேவனை குறிக்கிற வார்த்தை. அந்த 15ன்ற அந்த வார்த்தை ஆண்டவரை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். பாருங்க, அந்த 15ன்ற அந்த வார்த்தை யெகோவா, தேவனை வெளிப்படுத்துகிற வார்த்தை. ஆகையினால அந்த வார்த்தை அவங்க சொல்ல மனசில் ஆசைப்பட்டாலும் அந்த வார்த்தையை அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால அதை அவர்கள் சொல்லுவதில்லை. அதற்கு ஒரு பயபக்தியை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த 15 அப்படின்ற அந்த எண்ணானது ஒரு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யூதர்கள் மதிக்கிற ஒரு எண்ணாக அந்த எண்ணை அவர்கள் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த 15ன்ற அந்த எண்ணை 2ஆக பிரிக்கிறாங்க. 15 அப்படின்னா 1 5 வருதுல்ல, அதை எப்படி அதை 2ஆக பிரிக்கிறாங்கன்னா 9 6 அப்படி பிரித்து அந்த எண்ணை அவர்கள் வாசிக்கிறாங்க. 9 அப்படின்னு சொன்னால் உள்ளார்ந்த நன்மை, மறைமுக நன்மை என்று அர்த்தம், ஹிடன் குட்னஸ். 6 அப்படின்னு சொன்னால் கனெக்ஷன், இணைப்பு, ஈர்ப்பு என்று அர்த்தம். அப்போ இந்த 15 அப்படின்ற அந்த எண்ணை நாம் முற்று கவனித்தால் அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, 15 என்றால் மறைமுக நன்மை. தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் மறைமுகமாக இருக்கிறது. அதை மாம்ச கண்களினால் பார்க்க முடியாது. 15 அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் நமக்காக ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்களிலே அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நம்முடைய மாம்ச கண்களினால் காண முடியாது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது, அவருடைய கிருபையை நாம் அறியும் பொழுது, அவருடைய சத்தியங்களை நாம் அறியும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. 15 அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் மறைமுகமாக உனக்கான ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகும் பொழுது அவனுடைய மகன் அல்ல பலிக்கான ஆட்டை பலிபிடத்தின் அருகிலேயே தேவன் மறைத்து வைத்திருந்தார். அவன் தன்னுடைய மகனை கட்டி
படுக்க வைத்து குத்துற வரைக்கும் அந்த ஆடு தெரியல. தேவன் தடுத்து நிறுத்தி பலியை அவர் தடுக்கிறார். உன்னுடைய மகனல்ல பலி, நான் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை நான் வைத்திருக்கிறேன் என்று காண்பித்தார். அல்லேலூயா. என்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோமோ அப்போதான் தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் காணும். ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன் அவருடைய வார்த்தையை சும்மா நீங்க என்ன வேணா கத்துங்க, எழுந்து போங்க, கவனிக்கல, தூங்குங்க, நான் பாட்டு பேசிட்டு போயிடலாம். ஏன் அப்படி பேசுறதுல தெரியுமா? அதில் ரொம்ப கவனமா இருக்கிறோம் தெரியுமா? அந்த வார்த்தை தான் உன் கண்ணை திறக்கும். அந்த வார்த்தை தான் உனக்கு மறைச்சி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை உன் கண்ணை பார்க்க வைக்கும். முதல்ல கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டாரு அப்படின்றத முதல்ல நீ விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அதை பார்க்கறதுக்கு உன் கண்ணு திறக்கப்படணும். நல்லா தூங்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு இஷ்டத்துக்கு தாறுமாறா வாழ்ந்தா உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை உன் கண்ணு பார்க்காது. ஏன்னா நீ அவருடைய வார்த்தைய கேட்கல, அதனால உன் கண்ணு ஆசீர்வாதத்தை பார்க்காது. ரெண்டாவது, வார்த்தையை நீ கேட்டுட்ட, உன் கண்ணு அந்த உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத உன் கண்ணு பார்த்துருச்சு. அதை நீ அனுபவிக்கணும். அனுபவிக்கணும்னா விசுவாசத்துல நீ பேசணும். அது அப்போதான் உன்னுடைய கரத்துக்கு அது வரும். விசுவாசத்துல நீங்க சொல்லாத பட்சத்துல அது உங்க கையில வராது. ஆமா, மந்திரம் சொன்னவுடனே மடியில வந்து விழுந்துரும் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும்னா அவருடைய வார்த்தையை நீங்க கவனமா கேட்கணும். ரொம்ப ஷார்ப்பா நீங்க கேட்கணும். அதை நீங்க பேசணும். அப்போதான் உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் காணும். ஆமேன் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பாருங்க, ரெண்டாவது நீங்க அதுல பாத்தீங்கன்னா மேலான மறைந்த நன்மையை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். மேலான நன்மை அவர் பரலோகத்துல அந்த நன்மையை மறைச்சு வைக்கல, கிறிஸ்துவுக்குள்ள அந்த நன்மையை மறைச்சு வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நன்மை வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென் சொல்வீங்களா? அப்புறம் ரெண்டாவது குறிப்பு 15 என்றால் அந்த வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் என்னன்னா, கருப்பையோடு தொடர்பு உடைய பாதுகாப்பு. ஒரு தாய் கருப்பைக்குள் தன் பிள்ளையின் உயிரை எப்படி பாதுகாக்கிறாளோ அதே போல கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த 15 அப்படின்ற அந்த நம்பருக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு தாய் எப்படி கருப்பைக்குள்ளே தன்னுடைய பிள்ளையை உயிரோடு பாதுகாக்கிறாளோ அதே போல தேவன் உங்களை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது அந்த 15க்கு அர்த்தம் என்னன்னா, இணைக்கும் கயிறு. சொல்லுங்க பார்க்கலாம், இணைக்கும் கயிறு. ஆமா, கனெக்டர். கிறிஸ்து தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி இழுத்து பிதாவோடு இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த அந்த அகாப்பே அன்புனாலே, அந்த கயிறுனாலே நம்மை கட்டி இழுத்து பிதாவுக்கு நெருக்கமான பிள்ளையாக மாத்திருக்கிறார். இயேசு பிதாவுக்கு எப்படி நேசகுமாரனாய் இருக்கிறாரோ, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எப்படி சொன்னாரோ அதே போல நம்மையும் நேசகுமாரர்கள், நேசகுமாரத்தி
இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கான வேலையை சிலுவையிலே இயேசு செய்து முடித்தார். அதுதான் உன்னையும் என்னையும் பிதாவோடு இணைத்து கட்டி இருக்கிற அன்பின் கயிறாக இருக்கிறது. இந்த 15ஆம் தேதி, இந்த 1வது மாதம், இந்த 15ஆம் தேதி உனக்கு என்ன செய்தியை சொல்லுதுன்னா, இயேசு தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே உன்னை கட்டி இழுத்து கொண்டு பிதாவோடு வைத்து விட்டார். பிதாவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இயேசப்பா உன்னை, ஒரு தாய் தன்னுடைய கர்ப்ப பையிலே தன்னுடைய பிள்ளையை 9 மாதங்கள் சுமந்து பாதுகாத்து ஜீவனை கொடுத்து அது இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருகிறது போல, இயேசு கல்வாரி சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னுடைய ஜீவனை பாதுகாத்து உன்னை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து உன்னை அவர் சேர்ப்பார் என்று சொல்லுகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 15 அப்படின்னா தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் ஆவிக்குரிய மண்டலங்களிலே அவர் மறைத்து வைத்திருக்கிறார். நீயும் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது, வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது, நீ ஆண்டவருக்குள்ளே நீ வரும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நீ பார்க்க முடியும், நீ தொட முடியும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க முடியும். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 15 அப்படின்ற நம்பருக்கு 4வது ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நிமிர்ந்த மனிதன், அப்ரைட் மேன், நிமிர்ந்த மனிதன் என்று அர்த்தம். பாவத்திலையும் சாபத்திலையும் கூனி குறிந்து வாழ்ந்த உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இதுவரை உன் வாழ்க்கையில நீ கூனி குறுகின நிலைமையில இருந்தீன்னா, இந்த 15ஆம் தேதி வேத வசனத்தின்படி இந்த 1ஆம் மாதம் 15ஆம் தேதியில கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். தலை நிமிர்ந்து நடப்பாய். உன் தலையை அவர் உயர்த்துவார், உன் தலையை அவர் கனப்படுத்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த நாள்ல என் தலையை ஆண்டவர் உயர்த்தணும்? அவருடைய அன்பின் கயிர்கள் என்னை கட்டி இழுத்திருக்கிறது. ஆமென். அவர் கருபோல என்னை பாதுகாக்கிறார். ஆமென். எனக்காக ஆசீர்வாதங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அதை எடுத்து எனக்கு தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் அப்படியே எழுப்புங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முன்னாடி வாங்க. உங்களுக்காக நான் இந்த விசேஷித்த இந்த நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவர்கள், அதை தேவனுக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறார்கள். அப்படியே முன்னாடி வாங்க. உங்க தலையில நான் கையை வச்சு நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். என்னுடைய கரத்தை உங்கள் மேல் வைக்கும் பொழுது எத்தனை பேர் வரீங்க? விசுவாசம் உள்ளவங்க முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படியே முன்னாடி வாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே அந்த கரங்கள் ஆண்டவரே மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வாழ்க்கையில கொண்டு வரட்டும். ஓ
ரெண்டாவது 15 அப்படின்னா என்னன்னா, 10ன்னா யோடு, கை, செயல், தெய்வீக செயல். 5ன்னா ஹே, கிருபை என்ற அர்த்தம், சுவாசம் என்ற அர்த்தம். பாருங்க, இந்த 15 ரெண்டாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 10, 5. யோத் அப்படின்னா தேவனுடைய செயல். ஹே அப்படின்னா கிருபை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளுக்குள்ளே எங்களுடைய ஜீவன், எங்களுடைய சுவாசம் அது மறைந்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியுது? ஆமென். ஏசப்பா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில செய்து முடித்தாரே, அந்த கிரியைகளுக்குள்ளே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர், உங்களுடைய சுவாசம் மறைந்திருக்கிறது. ஆகையால் உங்கள் சரீரத்தை எந்த தீமையும் தொட முடியாது. நீங்கள் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. தெய்வீக செயல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது என்றால் அர்த்தம் என்னன்னா, இதுவரை உன் வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்தான், மனிதர்கள் கிரியை செய்தார்கள், எல்லாரும் உன்னை இயக்குனார்கள். இனி உன்னை எந்த மனிதனும் எந்த கிரியைகளும் உன்னை இயக்க முடியாது, உன்னை செயல்படுத்த முடியாது. இந்த நாளிலிருந்து ஏசப்பாவே, ஆவியானவரே உன்னை இயக்குவார், உன்னை நடத்துவார், உன்னை அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் நடத்துவார். கைகளை தட்டி நல்ல ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 அப்படி என்ன, மறைந்த கிருபை உன் வாழ்க்கையில வெளிப்படும் நாள். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில மறைந்திருந்தது. மறைந்திருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மறைந்திருக்கிறது அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருப்பாங்க, 5 பிள்ளைங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு அம்மா இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு நன்மைய, அது சாப்பிடுற பொருளா இருக்கலாம், அது விளையாட்டு பொருளா இருக்கலாம், அதை ஒவ்வொரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு பிள்ளையும் தனியா இருக்கும் போது அதை கொஞ்சி அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அது பாசமா பேசி ஒளிச்சு வச்சிருக்கிற கிஃப்ட் எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அடுத்தது இன்னொரு பிள்ளை வரும், அந்த பிள்ளையும் அதே போல அன்பு செலுத்தி மறைத்து வைத்திருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. ஆமா, அதே போல ஏசப்பாவுக்கு நாம் எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுக்கென்று அவர் ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதை தனிப்பட்ட விதத்திலே உங்களை அழைத்து உங்கள் மேல் அன்பு செலுத்தி அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்து அவர் மகிழ்வார். இதுதான் அது, இந்த வார்த்தை தான் மறைந்த கிருபை வெளிப்படுகிற நாள். இதுவரை உனக்காக மறைத்து வைத்திருக்கிற, உனக்காக தான் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தரக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு வச்சில்ல, உனக்கு தருவதற்காக அவர் மறைத்து வைத்து ஏற்ற நேரத்தில் உனக்கு அதை தருகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற நன்மை என்னும் கிறிஸ்து பூமியில் இருக்கிற உங்களுக்குள்ளே அது குடியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. மறைந்திருந்த கிருபை, பரலோகத்தில் இருந்த கிருபை இயேசு அவர் பூமிக்கு வந்து அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் குடிகொண்டிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அந்த மறைந்த கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த நாள் உனக்குள்ளே அது வெளிப்படுகிறது. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். மூன்றாவது அந்த 15 அப்படின்னா கிருபை. ரெண்டாவது பாயிண்ட் நான் பேசுறேன். 15 கிருபை. அந்த கிருபையில மூன்றாவது என்ன அப்படின்னா, மனிதனில் ஒரு முழு பொறுப்பு, ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருகிறதை குறிக்கிறது. ஆமா, 15 அப்படின்னா கிருபை.
தெய்வீக செயலின் மூலமாக வெளிப்படுகிற கிருபை. பாருங்க, தெய்வீக செயல்கள் மூலமாய் வெளிப்படுகிறதற்கு பெயர் கிருபை. மனிதனுடைய கிரியைகள் மூலமாய் வெளிப்படுவது சுயக்கிரியை. நான் கட்டின, நான் வாங்கின, என் குடும்பம், என் பணம், என் பலனு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் மதம். என்னதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் மதம். என் சபை, என் பில்டிங்கு, என் வண்டி இல்ல இல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் ஏசப்பாவுடைய கிருபை. அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்தது. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றும் அவர் தந்தது அப்படின்னு சொல்றீங்க. பாத்தீங்களா, நீங்க கிருபைக்குள்ள வந்துட்டீங்க. மதத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகி கிருபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க வாழ்க்கைய, உங்களை பொறுப்புள்ளவர்களா மாத்துது கிருபை. இந்த 15 என்ன பண்ணுதுன்னா, உங்களை தேவனுடைய செயல்படும் கிருபை, நீங்க சொல்லலாம், தேவனுடைய செயல்படுகிற கிருபை. அவருடைய கிருபை செயல்பட்டு கொண்டே இருக்குது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. மனுஷன் கண்டுபிடிச்ச கரண்ட் எங்களுக்கு ராத்திரி பகல் முழுவதும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த கரண்ட் சொல்லுது, நீ எவ்வளவு நேரம் தூங்கினாலும், எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் உனக்கு நான் அவ்வளோ குளுமையான காற்றை நான் கொடுக்க முடியும், உனக்கு வெளிச்சத்தை தர முடியும். மனுஷன் கண்டுபிடிச்ச பெட்ரோல் சொல்லுது, நீ எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினாலும், நீ கார்ல போகலாம், நீ பஸ்ல போகலாம், நீ ஏரோப்ளைன்ல போகலாம், நீ எதுல போனாலும், எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணனாலும் என்னால உன்னை போக வைக்க முடியும் சொல்லுது. மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த எரிபொருள்கள், இந்த மின்சாரம், இதுவே நமக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, என்னை எவ்வளவு தூரம் வேணா நீ பயன்படுத்தலாம், உனக்கு நான் உதவி செய்ய முடியும், உனக்கு இன்பமான தூக்கத்தை வர வைக்க முடியும், நல்ல ஃபேன் காத்தை கொடுக்க முடியும், நல்ல பிரைட்டான வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அப்போ உங்களையும் என்னையும் படைத்த கிறிஸ்து இருக்கிறாரே, அவர் தான் கிருபை. அவர் உங்களுக்கு சொல்ல முடியுமா, உன்னை எவ்வளவு தூரம் வேணா வாழ வைக்க முடியும், எவ்வளவு சிறப்பா வேணா உன்னை என்னால வாழ வைக்க முடியும். நீ எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறியோ, உன் சுய கிரியைகளை நீ விட்டுட்டு என் கிருபைக்குள்ள வரியோ, உன்னை அவ்வளவு சிறப்பாய் உன்னை நான் வாழ வைப்பேன். கைகளை தட்டி உங்கள் வாழ்க்கையை பொறுப்புள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆமென். பொறுப்புள்ளவர்களாக கிருபை. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க கிருபைன்னா அது ஒரு மாதிரி அப்படின்னு. அது ஒரு மாதிரி இல்ல, உங்களை ஒரு விசேஷமான ஆளா மாத்தும். உங்களை பிரயோஜனம் இல்லாம, யாருக்குமே யூஸ் இல்லாம, வேஸ்ட் அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் எடுத்து அவங்கள பொறுப்புள்ளவர்களாக, ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களாக, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு திறமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. அந்த கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா, டிசிப்ளின் உள்ளவனா மாத்துது. ஆமா, எங்களெல்லாம் அந்த கிருபை தான் எங்களை டிசிப்ளினா மாத்துச்சு. என் கூட இருந்த யாராலுமே என் ஈக்குவலுக்கு டைமிங்ல நிக்க முடியாத அளவுக்கு இன்ன வரைக்கும் அந்த டைமிங்ல நான் நிற்பேன். எல்லா இடத்துலையும் டைமுக்கு போய் நிற்பேன் நான். காரணம் என்னன்னா, அந்த கிருபை என்ன அவ்வளோ டிசிப்ளினா மாத்துச்சு. ஆமென். என்ன மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண முடியாது, என்ன மாதிரி நீங்க அவ்வளோ பங்க்சுவாலிட்டியா இருக்க முடியாது. என்ன அப்படி ஆக்குனது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்ன பண்ணுது? 15 அது தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. அது எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது, எங்களையே ஒழுக்கம் உள்ளவர்களாக, டிசிப்ளைனாக மாற்றுகிறது. இயேசுவோடு 12 பேர் இருந்தார்களே, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சீஷர்கள்.
இங்கிலீஷ்ல அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? டிசைபிள்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஷத்துவம். சீஷத்துவம் அப்படின்னு சொன்னா டிசிப்ளின் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே சீஷர்களாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையில் இருக்கிற நம்முடைய அந்த சீஷர்கள் என்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒழுக்கம் உள்ளவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு சீஷர்களாக பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மளை எப்படி அவர் உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார்னா, அவருடைய ரத்தம் நம்மளை எப்படி அவருடைய பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்கிறது என்றால், நம்மை ஒழுக்கம் உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, உத்தரவாதம் உள்ளவர்களாக. ஆமா, நீங்க சபைக்கு வர்றதுல கூட உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணா வரலாம். ஆனா அவருடைய கிருபையின் பிள்ளைகளாக நீங்க இருக்கிறதுனால டைமுக்கு வரணும். தேவ சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. தேவ சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உத்தரவாதம் இருக்குது. நான் அவருடைய பிள்ளை. ஒரு மனுஷன் நடிச்ச ஒரு படம் 2 மணி நேரம் ஓடுற அந்த படத்துக்கு டிக்கெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வாங்கிட்டு படம் போடுறதுக்கு முன்னாடி போய் உட்காடுறோமே. நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஓடுறோமே, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஓடுறோமே. எத்தனை எக்ஸாம் எழுதுனீங்க? எத்தனை சினிமா படத்துக்கு ஓடுனீங்க? எத்தனை மணிக்கெல்லாம் எத்தனை முறை ஓடி போய் டிக்கெட்டை வாங்கிட்டு கரெக்டா உங்க ஊருக்கு பிரயாணம் பண்ணீங்க? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துச்சா? ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் ஓட தானே போறீங்க. ஆனால் அவருடைய சமூகத்துக்கு நீங்க பொறுப்போட, ஒழுக்கம் உள்ளவர்களாக, உத்தரவாதம் அதோட அந்த டைமுக்கு நீங்க ஓடி வந்து உக்காந்தீங்கன்னா, அந்த உத்தரவாதம், அந்த ஒழுக்கம், அந்த பொறுப்பு உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படி ஓடி வரீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கிருபை பெற்ற பிள்ளை, கிறிஸ்து பெற்றெடுத்த பிள்ளை, கிறிஸ்துவின் ரத்தத்தினால பெற்றெடுத்த பிள்ளை. என் வீட்டுல 1000 இருக்குங்க, 1000 வேலை இருக்கும். ஆனா தேவ சமூகம்னா அந்த 1000 வேலையும் எனக்கு பின்னாடிதான். முதல் வேலை அவர் சமூகம் தான். ஆமென். அல்லேலூயா. இதுல நீங்க கவனம் செலுத்தி பாருங்க. இயேசு அவர் அதினதின் காரியங்களை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். நேர்த்தியா செய்யற. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கூட நேர்த்தியான நேரத்துக்கு வரணும். ஆமென். அந்த டிசிப்ளின் லைஃப் நீங்க காட்டணும். கர்த்தர் அதை விரும்புறார். ஆமென். ஆமா, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கூட டிசிப்ளைனா தான் கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீன் ஒரு 5000 பேருக்கு கொடுத்தாரு. பார்த்தீங்களா? சொன்ன உடனே உங்களுக்கு வாயில வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆனா அதுல ஒரு மேட்ரு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன மேட்ரு சொல்லுங்க பார்க்கலாம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு. எல்லாரையும் புல்லின் மேல வரிசையா உட்காருங்கன்னு சொன்னாரு, ஆர்டரா உட்காருங்கன்னு சொன்னாரு. அற்புதம் கூட உன் வாழ்க்கையில ஒழுக்கம் இருந்தா தான் நடக்கும். கிருபையில இருக்கிறோம் நாங்க. கிருபையின் உபதேசம் நாங்க கல்வாரி சிலுவையில செய்து முடிச்சதை நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, தாறுமாறா வாழ்ந்துட்டு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. உண்மையான ஒழுக்கம், உண்மையான டிசிப்ளின், உண்மையான உத்தரவாதம், பொறுப்பு, பரிசுத்தம், விசுவாசம், ஊழியம் எல்லாமே கிருபைக்குள்ளதான் இருக்குது. ஆமென். அப்போ 15 அப்படின்னா கிறிஸ்துவின் கிருபை எங்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறது. அடுத்தது அவருடைய கிருபையில் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, கிருபை எங்களை முழுமையானவர்களாக மாற்றுகிறது. 15 என்ன தெரியுங்களா? அது
எங்களை முழுமையானவர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை எங்களை முழுமையான வெற்றியை தருகிறது. பாருங்க, அநேக விளையாட்டுகள் இருக்கிறது. அந்த அந்த விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 10 டீம் இருப்பாங்க, 12 டீம் இருப்பாங்க. எல்லா டீமையும் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. கடைசியில ஃபைனல்ல வந்து தோத்துருவாங்க. 11 மேட்சை ஜெயிச்சிங்களே சார், இந்த 12வது மேட்சை தோத்துட்டீங்களே சார் அப்படின்னா அதுக்கு பேரு கிருபையின் முழுமை அல்ல. இந்த உலகத்துல உங்க சொந்த கிரியைகள்னால நீங்க ஓடி உழைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுமை அடையாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதுதான், அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுதுதான், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுதுதான் உங்களை என் கையிலிருந்து ஒருவராலும் பறிக்க முடியாது என்று அவருடைய கிருபை சொல்லுகிறது. அந்த கிருபைக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்னை அவர் பிடித்திருக்கிறார். அந்த பிடிக்கு என்னை 100க்கு 100 அர்ப்பணிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக மாற முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 15க்குள்ள கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இருளான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் கரைந்து போகும். நீங்கள் ஆனந்த கண்ணீர் உள்ளவர்களாக மாறுவீர்கள். என் தேவன் என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிட்டாரு, என் தேவன் என்னை இவ்வளவு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ பண்ணி இருக்கிறாரு, நான் என்ன சாக்கியம் செய்தேன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை அவர் என்னை இவ்வளவாய் உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறாரு என்று ஆனந்த கண்ணீரை வாழ்நாள் முழுவதும் வடிக்கிறவர்களாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த கிருபைக்குள்ளே உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் கரைந்து போகும், உன் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ளே உனக்கு ஒரு புதிய நாள், ஒவ்வொரு நாளும் புதிய நேரங்கள் உனக்கு உதிக்கும், புதிய காரியங்கள் தோன்றும், புதிய அற்புதங்கள் தோன்றும், புதிய அதிசயங்கள் தோன்றும். ஹல்லேலூயா, ஆமென். கண்ணு மூடி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, அந்த 15 அப்படின்னு சொன்னா உம்முடைய கிருபை ஆண்டவரே, அந்த கிருபை எங்கள் வாழ்க்கையில, அந்த கிருபைக்குள்ளதான், கல்வாரி சிலுவையில செய்து முடித்த அந்த கிருபைக்குள்ளதான் எங்களுடைய ஜீவன், எங்களுடைய உயிர், எங்களுடைய சுவாசம் மறைந்திருக்கிறதப்பா. உமக்கு நன்றி அப்பா. அந்த கிருபை ஏசப்பா, நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்காக பூமியில வந்து எங்களுடைய ஆலயமாக மாற்றி எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்களேப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அந்த கிருபையாகிய இயேசப்பா எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களை பொறுப்புள்ள மனிதர்களாக, ஒரு குடும்பத்தை வெற்றியுள்ள பாதையில் நடத்துகிற பொறுப்புள்ளவர்களாக, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக, ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக, ஒழுக்கமுள்ள ஒரு சபையாக எங்களை நீர் கட்டி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அந்த கிருபைக்குள்ளே செய்து முடித்த அந்த கிருபைக்குள்ளே ஆண்டவரே எங்களை வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுவதும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் எங்களை முழுமையான வெற்றியை தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த கிருபைக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வெற்றியை தருகிறவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறவரே, கிறிஸ்துவுக்குள் எங்கள் கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீரை வடிக்க செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் அது புதுப்பிக்கப்படுகிறது. அது புதிய துவக்கங்களை கொண்டு வருவதற்கு
செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி. நீங்க அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி.